சுவாமியினுடைய வருகைக்காகத்தான் இது நடைப்பாவாடை அப்படின்னு சொல்லக்கூடியது. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாச்சே சுவாமி நடந்து வந்தார்னா அந்த அழகுக்கு அவருடைய அந்த அந்த நடை அழகுங்கிறது கிடைக்காது. வந்து நடந்து வர்றதா தான் கணக்கு. அவருடைய பாதம் வந்து பதியுது. அதனால தான் இந்த இடத்துல வந்து சுவாமி வர்ற வழியிலெல்லாம் வந்து அது மேல பட்டு துணி விரிச்சு மலர் தூவி வரைய இருக்கிறது. அடிக்காயின் பொண்ணு வந்து சுவாமி அளப்பார் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. சுவாமிபா நடனம் ஆடிக்கொண்டு வரும்போது அவருடைய அந்த ஒவ்வொரு அடிக்குமே அப்படியே தங்க காசுகள் 1000 பொற்காசுகள் அப்படியே இறைச்சிக்கிட்டே வருவாங்களாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். திருவாரூர் கோயிலை சுற்றி இந்த கருவறையை சுற்றி இது போல் வெள்ளை துணிகள் போடுறாங்க, எதுக்குண்ணா? ஆரூரா தியாகராஜா ஆரூர் அமர்ந்த அரசை போற்றி சீரா திருவையாரா போற்றி போற்றி. சைவ சமயத்தினுடைய ராஜாவாக சொல்லப்படுவது தியாகராஜா நடராஜா. இப்போ ராஜாவினுடைய வருகை அதனுடைய ஒரு முன்னோட்டமாக தான் நீங்கள் இதை பார்க்குறீங்க. சுவாமியினுடைய வருகைக்காகத்தான் இது. இதை வந்து நடைப்பாவாடை அப்படின்னு சொல்லக்கூடியது. நடைப்பாவாடை அப்படிங்கிறது என்னன்னா, இது ஆக்சுவலாக நீங்கள் இப்போ பருத்தி துணியில அடியார்கள் வந்து செய்யறதுக்கு சுவாமி வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் இது வந்து உண்மையிலே பட்டு துணியில பண்ணணும். அப்படிதான் வழக்கத்தில் இருந்தது மன்னர் காலத்துலலாம். ஆமாம், ஒரு 300 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மராத்தியர் காலம் வரைக்குமே வந்து இந்த நடைமுறையானது இருந்தது. பட்டு துணியில இது போல ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாச்சே சுவாமி. அப்பேற்பட்ட சுவாமி வந்து எழுந்தருளி வரார். அவர் நடந்து வந்தார்னா அந்த அழகுக்கு அவருடைய அந்த அந்த நடை அழகுங்கிறது கிடைக்காது. சுவாமி வந்து நடந்து வர்றதா தான் கணக்கு. அவருடைய பாதம் வந்து பதியுது. அதனால தான் இந்த இடத்துல வந்து சுவாமி வர்ற வழியிலெல்லாம் வந்து நல்லா தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு அது மேல பட்டு துணி விரிச்சு மலர் தூவி வரைய இருக்கிறது. ஆனா பட்டு துணி வந்து அதெல்லாம் அரசர் காலத்துல பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப அதுக்கான அந்த சூழல் இல்லை. ஆனா அடியார்களுடைய விருப்பத்தின் பேர்ல எம்பெருமான் வந்து அவருக்கு அன்போட நம்ம எதை செஞ்சாலும் அவர் வந்து ஏத்துப்பார் அன்போட. அந்த வகையில அவர் பருத்தி துணியில வந்து செய்யறதுக்கு சுவாமி வந்து வாய்ப்பு கொடுத்திருக்கார். நடைப்பாவாடை அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாரூருடைய தொன்மையான வழக்கங்கள்ல ஒன்னா சொல்லக்கூடியது இது நடைப்பாவாடை. அது போல பூ பதில் அந்த காலத்துல தங்க காசுகள் எல்லாம் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, சுவாமி வந்து அடிக்க 1000 பொன்னளக்கும் பெருமான், அடிக்காயின் பொண்ணு வந்து சுவாமி அளப்பார் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. சுவாமி அஜபா நடனம் ஆடிக்கொண்டு வரும்போது அவருடைய அந்த ஒவ்வொரு அடிக்குமே வந்து ராஜா வந்து இது வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி காலத்திலிருந்தே வந்து இந்த நடைமுறை இருந்திருக்கு. சுவாமியை நடந்து வரும்போது அப்படியே தங்க காசுகள் 1000 பொற்காசுகள் அப்படியே இறைச்சிக்கிட்டே வருவாங்களாம். சுவாமி அது மேல நடந்து வருவார். அவருடைய நடையழகு, நடைய தனித்துவம். சுவாமியை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எக்கச்சக்க சிறப்புகள் இருக்கு. ஆரூருடைய சிறப்புகள்ல இது ஒரு தனிச்சிறப்பு. இது தூக்குறவங்க மேலாடை அது போல முதல்ல திருக்கோயிலுக்கு வரணும் அப்படின்னா சம்பிரதாய முறைப்படி வந்து ஆண்கள் வந்து மேலாடை இல்லாம தான் இருக்கணும். இப்ப கால சூழல் சட்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இந்த சம்பிரதாயம் வந்து திருக்கோயிலுடைய முக்கிய திருவிழாக்கள்ல சுவாமி சுமக்கிற ஸ்ரீபாத தாங்கி